சென்னையில் கஞ்சா போதையில் ஏற்பட்ட தகராறில் குடிசைகளுக்கு தீ வைத்து கொளுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஐனாவரம் புதிய ஆவடி சாலை 3வது தெருவில் சாலை ஓரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடிசைகள் உள்ளன. இப்பகுதியைச் சேர்ந்த சச்சின் என்பவருக்கும் சோலை நிவாஸ் என்பவருக்கும் கஞ்சா போதையில் சண்டை எழுந்துள்ளது. கஞ்சா போதையில் இருந்த நண்பர் அப்பு பிரசாத் இருவரையும் விலக்கியுள்ளார். இதனால் சோலை நிவாஸுக்கும் அப்பு பிரசாத்துக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சோலை நிவாஸ் இன்று இரவு எப்படி தூங்குகிறீர்கள் என பார்த்து விடுகிறேன் என கூறிவிட்டு அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அதிகாலை 3 மணி அளவில் சோலை நிவாஸ் மற்றும் அவரது நண்பர்கள் சிலம்பரசன் உள்ளிட்ட சிலர் அப்பு பிரசாத் வீட்டிற்கு தீ வைப்பதற்கு பதிலாக அருகாமையில் இருந்த குடிசை வீடுகளில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். குடியிருப்பு வாசிகள் அலறி அடித்து வெளியேறியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். மாதவன், பார்கவி, மீனா, சூசைராஜ் ஆகியோருக்கு சொந்தமான 4 வீடுகள் முற்றிலும் எரிந்து போயின. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உடைகள், உடைமைகள், குழந்தைகளின் புத்தகங்கள் என அத்தனையும் தீக்கிரையாகி உள்ளன. பிள்ளைகளின் கல்வி கேள்விக்குறியாகி உள்ளது. சோலை நிவாஸ், சிலம்பரசன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ளவர்கள் தேடப்பட்டு வருகின்றனர். இருவர் மீதும் ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அப்பு பிரசாத்திடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலை வெட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதா அந்த பாப்பா. யாருமே இல்லை ஆதரிக்கும். நம்ம மெட்ராஸுக்கு போய் போய்ச்சிக்கலான்னு 4 மக்களை நான் கூட்டின்னு வந்துச்சு. வந்தால் வேலைக்கு போயிட்டு வந்து வேலை எல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு கூட அவங்க நைட்டில் செய்ய மாட்டாங்க. வேலைக்கு போய் வந்து டயர்டில் அப்படி படுத்துக்காங்க. ரோட்டு மேலே கொடுத்தா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த பாப்பா கொடுக்கறதுக்கு போதே ₹1 யாரும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.